கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். சொல்றமா, சமீபத்தில் திருப்பூரில் நடந்த நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. ஒரு சின்ன பொண்ணு திருப்பூர்ல, நாங்க எதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும், அது சானிடரி நாப்கினுக்கு, பெண்கள் உபயோகப்படுத்துற சானிடரி நாப்கினுக்கு எதுக்கு ஜிஎஸ்டி வரும்னு கேட்கணும். ஒரு பிஜேபி ஆள்கிட்ட கேட்டதுக்கு பதில் சொல்ல வக்கில்லாத பாஜக அந்த பொண்ணோட கடைக்கே போய் அந்த பொண்ணு மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. கேள்விப்பட்டீங்களா? இப்படிப்பட்ட ஒரு பொதுமக்கள் கூட குறைய போய் சொல்ல முடியாத ஒரு ஒன்றிய அரசு நடந்துகிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் பதில் சொல்லணும்னா ஏப்ரல் 19ஆம் தேதி உங்களுடைய கைகளில் தான் இருக்கு. அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்கள் நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? அதே மாதிரிமா திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டு பக்கம் எதுக்காவது எட்டி பார்த்திருக்காரா? கோவிட் வரும்போது வந்து பார்த்தாராமா? கிட்டத்தட்ட 6 மாசம் நம்மளை எல்லாம் சிறையில் வச்சார். ஞாபகம் இருக்கா? யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. யார் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்ட்டாரு, எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்ட்டாரு. ஒரு இழப்பீடு தொகையாவது கொடுத்தாரா? நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு? ஆனா 29 பைசா ஒண்ணு பண்ணாரு. என்ன பண்ணாரு? எல்லா கையில விளக்கு பிடிச்சுக்கோங்க, எல்லா கையில பெல் அடிங்க, கோவிட் ஓடி போயிரும் சொன்னாரா இல்லையாமா? இப்ப உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேர் பண்ணீங்க? யாருமே பண்ணலையா? நிஜமா? மோடி மேல சத்தியமா? அப்ப தெரியுது எல்லாமே போய் சத்தியம்தான். ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? கோவிட் ஊசி மருத்துவ விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு அவரே ஊசி போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு வந்து கோவிட் வார்டுக்குள்ள போய் பிபி கிட்ட போட்டுக்கிட்டு அங்க தரமான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே ஒரே தைரியமான முதலமைச்சர் நம்முடைய தலைவர். மோடி ஏதாவது பண்ணாரா? மிக்ஜாம் புயல் வந்து எட்டி பார்த்தாரா? கல்வி உரிமைமா 10 வருஷத்துக்கு முன்னாடி 2010ஆம் ஆண்டு இந்தியா முழுக்க நீட் தேர்வு கொண்டு வந்தாங்கம்மா. கல்வி உரிமை முதல்ல மாநில பட்டியல் இருந்தது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய அடிமை அதிமுகவினர் அதான் பிஜேபி கிட்ட அடகு வச்சு நீட் தேர்வு கொண்டு வந்தாங்கம்மா. மருத்துவர் ஆகணும்னா நீட் தேர்வு எழுதணும்னு 2010 கொண்டு வந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சா? ஏன்னா அப்ப முதலமைச்சர் கலைஞர் தமிழ்நாட்டுக்கு நீட் தேவையில்லை, பொது தேர்வு போதும், எங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையில்லைன்னு போராடி வெற்றி பெற்றவர் கலைஞர். ஆனா இந்த அம்மா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல. ஆனா அந்த அம்மா இறந்த பிறகு இந்த அடிமை கூட்டம் நீட் தேர்வு நுழைச்சு இப்ப வரைக்கும் அனிதால ஆரம்பிச்சு சென்னை ஜெகதீசன் வரைக்கும் 22 குழந்தைங்க இறந்திருக்காங்கம்மா. தற்கொலை 22 குழந்தைங்க. ஜெகதீசன் இறந்து ஜெகதீசனோட அப்பா அடுத்த நாள் அவரு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு இழந்திருக்கிறோம். இந்த 7 வருஷத்துல 22 குழந்தைங்க நீட் தேர்வுக்கு தற்கொலை பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட நீட் தேர்வு நமக்கு தேவையா? இதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா ஒன்றிய பாஜக அரசு கண்டுக்கவே இல்லை. இத அவங்களுக்கு நம்ம சங்கு ஊதணுமா? நம்முடைய கல்வி உரிமை, நிதி உரிமை, மொழி உரிமை எல்லாத்தையும் காப்பாற்றணும்னா நம்மகிட்ட இருக்கிற ஒரே வழி 19ஆம் தேதி உதயசூரியனுக்கு வாக்களிச்சு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதமர். தமிழ்நாட்டு மக்களுக்கு யோசிச்சு பாருங்கம்மா, வெறும் 29 பைசா தான் கொடுக்கிறார் மோடி. அந்த 29 பைசா வச்சுக்கிட்டு தலைவர் அவர்கள் இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு தேர்தல் வாக்குறுதியும் செய்யறாரு. நமக்கு நல்ல ஒரு பிரதமர், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை மதிக்கக்கூடிய ஒரு பிரதமர் வந்தார்னா நம்முடைய முதலமைச்சர் கண்டிப்பா இன்னும் பல நல்ல திட்டங்களை கொண்டு வருவாரா மாட்டாரா? கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.